கம்மிங் டு அடுத்த பாயிண்ட். இது வரைக்கும் விஜயை பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருக்கோம். சிங்கம் மாதிரி, காக்கா மாதிரி, தூங்குறாரு, சோம்பேறி, லேட்டா போவாரு, அவர் கைது செய்யணும், அப்படி இப்படிலாம் பண்ணோம். யாரும் எதுக்குமே பெருசாலாம் கொந்தளிக்கல. நிர்மல்குமார்ல இருந்து கட்சி தொண்டர்கள்ல இருந்து எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. எதுக்காக? ஒரு பேர் வெளியில வந்ததுக்காக. ஜான் ஆரோக்கியசாமி கைதுன்னு ஒரு பேர் வெளியில வந்த உடனே நிர்மல்குமார் வெளியில வந்து அறத்தோட செயல்படுங்க சார், அறத்தை பத்தி நீங்க சொல்லி தரீங்களா சார், ஒரே அறச்சாரி அறத்தை பத்தி நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவரு சொல்றாரு, அவரு சிட்டிங் எம்எல்ஏ மேல ஒரு குறை சொல்றாரு. அது எப்படி பாசிபிள்? அது சிபிஐ ஆபீஸ் வாசல்ல யாரோட தூண்டுதல பேசுறீங்க? இவர் மேல் நடவடிக்கை எடுக்க கூடாதா? இவ்வளவு ஆபத்தான ஒரு கருத்தை கக்கிட்டு போறாங்க வெளியில வந்து. அருண்ராஜ் அதிகாரி அதுக்கு மேல ஒரு போராட்டத்துல செருப்படி வாங்குறாரு. போயிட்டு இது என் மேட இறங்கு, இங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு அசிங்கம். ஒரு போல்டான ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வைங்களேன். ஒரு மேடையில ஏறிட்டாரு, கீழே இருந்து ஒரு ஆள் வந்து கத்துறாரு, இங்க அரசியல் பேசக்கூடாது இறங்கு, அவ்வளவுதான் அப்படின்னு பேசினாருன்னா இங்க ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணும்? ஐயா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அரசியல் பேசல, உங்களுக்கான தேவை, உங்களுக்காக பேச வந்திருக்கேன், இங்க இருக்க எல்லாருக்காகவும் பேச வந்திருக்கேன், என்ன பேச விடுங்க அப்படின்னு பேசணும். ஆனா இவர் ஓகே ஓகே கூல் கூல் கூல், என்ன கூல் ட்ரிங்க்ஸே பா, கூல் கூல் ட்ரிங்க்ஸ்ல கூல் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த கட்சியோட மாநில நிர்வாகியே இருக்காங்க. சீரியஸா மெச்சூர்டான அரசியல்வாதிகள் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு போராட்ட களத்துல போய் நின்று நான் எஸ்எஃப்ஐல இருக்கும் போதோ இல்ல மாணவர் டிஒய்எஃப்ஐல இருக்கும் போதோ இல்ல யூனிவர்சிட்டியில மாணவர்கள் தன்னெழுச்சியான போராட்டம் நடக்கும் போதோ வேற யாராவது போராட்டம் நடக்கும் போதோ நாங்க போய் நின்னோம்னா அவங்க எங்களை சேர்க்க மாட்டாங்க. வேற ஒரு அமைப்பு போராட்டம் பண்ணும்போது இல்ல ஒரு மக்கள் தன்னிச்சையா போராடும் போது நாங்க போய் கேட்போம், வராதிங்க, எந்த அரசியல் அமைப்பும் வராதிங்கன்னு. அப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க அரசியல் அமைப்பு தான், ஆனா உங்க கூட நிக்கிறோம், உங்களோட தேவைக்காக வந்திருக்கோம், தயவு செய்து நாங்க பேசுறத கேளுங்கன்னு நின்று ஃபைட் பண்ணி அவங்கள புரிய வைப்போம். இந்த காமன் சென்ஸ் கூட இல்லாதவர் தான் நம்ம ஆளு.